விருகம்பாக்கம் தொகுதி திமுக வேட்பாளர் பிரபாகர் ராஜா தொகுதிக்குட்பட்ட சூளைப்பள்ளம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கலைஞர் நகர் தெற்கு பகுதி செயலாளர் கண்ணன், வட்டக்கழக செயலாளர் கதிரேசன், பகுதி மீனவரணி அமைப்பாளர் சசி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். வேட்பாளருக்கு கிரேன் மூலம் ராட்சச மாலை அணிவித்து பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வழிநெடுகிலும் பெண்கள் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் திமுக வேட்பாளர் பிரபாகர் ராஜாவை வரவேற்று தங்களுடைய ஆதரவை தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வில்வநாதன் நகரத்திற்கு உட்பட்ட கன்னிகாபுரம், அண்ணாநகர், கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தும் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் 2026ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையினை எடுத்துரைத்தும் அவர் ஆதரவு திரட்டினார். பிரச்சாரத்தின் போது மாவட்ட அவைத்தலைவர் ஆனந்தன், ஆம்பூர் மேற்கு நகர செயலாளர் ஆறுமுகம், ஆம்பூர் நகர மன்ற தலைவர் ஏஜாஸ் அகமது மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் வைத்திலிங்கம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மண்டலக்கோட்டை, தென்னமநாடு, சேதுராயன் குடிக்காடு, வடக்கு கோட்டை உள்ளிட்ட கிராமங்களில் திறந்த வாகனத்தில் சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்ல ரமேஷ் மற்றும் கூட்டணி கட்சியினர் வாக்கு சேகரித்தனர். தாம்பரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் டாக்டர் கிருத்திகா தேவி சிடிஓ காலனி, கிருஷ்ணா நகர், இரும்புலியூர், மங்களபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். 5 ஆண்டு கால திமுக ஆட்சியின் சாதனைகளை விளக்கி வாக்கு சேகரித்த வேட்பாளருக்கு ஆதரவாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகளும் ஆதரவு திரட்டினர். பிரச்சாரத்தில் தாம்பரம் மாநகர செயலாளர் SR ராஜா, மேயர் வசந்தகுமாரி, 4வது மண்டல குழு தலைவர் காமராஜ் மற்றும் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் நல்லதம்பி கந்திலி கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக அரசு நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டு வாக்கு சேகரித்த அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வேட்பாளர் நல்லதம்பியுடன் திமுக நிர்வாகிகள் மற்றும் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆதரவு திரட்டினர். தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்களை கொண்ட மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதியான செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூரில் திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் கார்த்திக் ஆனந்த், 198வது வட்ட செயலாளர் தேவகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று வேட்பாளரை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தொகுதி திமுக வேட்பாளர் மூப்பகிரி தண்டராம்பட்டு, கீழ்வணக்கம்பாடி, நெடுங்காவடி, கண்ணக்கந்தல், தரடாப்பட்டு, கொளுத்தம்பட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தண்டராம்பட்டு மத்திய ஒன்றிய செயலாளர் ரமேஷ், முன்னாள் ஒன்றிய உறுப்பினர் ஸ்ரீதர், மணிமேகலை பட்டாசு வெடித்து மேளதாளங்கள் முழங்க வரவேற்பு அளித்தனர். மேலும் வேட்பாளருக்கு கிரேன் மூலம் 1000 கிலோ எடை கொண்ட ரோஜா மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தண்டராம்பட்டு மத்திய ஒன்றிய செயலாளர் ரமேஷ், மாவட்ட ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் LIC வேலு மற்றும் முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஜெயராமன், மாவட்ட பிரதிநிதி ஜோதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருவாரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பூண்டி கலைவாணன் கொரடாச்சேரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கமலாபுரம், கண்கொடுத்த வணிதம், ஊர்குடி, அத்திச்சோழமங்கலம், திருமதிக்குன்னம், தாழைக்குடி, காவனூர், அம்மையப்பன், குளிக்கரை, தேவர்கண்டநல்லூர் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வழிநெடுகிலும் ஏராளமான பொதுமக்கள் திமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் பட்டாசுகள் வெடித்தும் வேட்பாளரை உற்சாகமாக வரவேற்றனர். தொடர்ந்து தாழைக்குடி பகுதியில் தேர்தல் பணிமனை அலுவலகத்தை திறந்து வைத்து கேக் வெட்டி கொண்டாடினர். இந்த தீவிர வாக்கு சேகரிப்பு நிகழ்வின் போது திமுக ஒன்றிய செயலாளர் பாலச்சந்தர், சேகர், கிளியபெருமாள் மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.